மண்ணில நீர் அடங்கி இருக்குதா இல்லையான்ற பரிசோதனை தான் இருக்குது. ஆனால் இதனுடைய நிறம் உண்மையான நிறம் வெள்ளை. இதன் போது நீல நிற செப்பு சல்பேட்டு வெண்ணிறமாக மாறுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். கூடங்களில் நீரை அறியறதுக்காக பயன்படுத்தப்படுற சோதனை பதார்த்தம் தான் செப்பு சல்பேட். பாருங்க, இதுதானன்றதை உறுதிப்படுத்த தான் இந்த பரிசோதனையை செய்கிறோம். மண்ணுக்குள்ள நீர் இருக்குவாங்க. நாங்கள் இட்ட அந்த செப்பு சல்பேட் துணிக்கைகள் மாணவர்களே, துளிர் யூடியூப் சேனலினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கிற விஷயம் மண்ணில நீர் அடங்கி இருக்குதா இல்லையான்ற பரிசோதனை தான். இது பரீட்சைகளையும் வினாவப்படுறது வளமை. ஆகவே அந்த பரீட்சையில இலகுவான புள்ளிகளை பெறதுக்காக ஏற்கனவே தரமேல இருக்கக்கூடிய பரிசோதனைகள் எல்லாம் செய்து அதை துளிர் யூடியூப் சேனல்ல பதிவிட்டிருக்கிறேன். போய் கிரேட் 7க்குரிய தரம் 7க்குரிய பிளேலிஸ்ட்ல பாருங்க. அதில் முழு வீடியோஸும் நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதாங்க பார்த்துக்கொள்ளுங்க. அல்லது டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம். மண்ணில் நீர் இருக்குதா இல்லையான்றதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த பரிசோதனை செய்ய போகிறோம். மண்ணுக்குள்ள நீர் இருக்கு என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக பரிசோதனை செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் செப்பு சல்வேட்டு, அதே போல ஒரு கொதிக்குழாய், அதே மாதிரி ஒரு நெருப்பெரிக்கிறதுக்காக பென்சன் சுவாலியோ அல்லது மெழுகுதிரியோ நாங்கள் பயன்படுத்தினா போதுமானதாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த வீடியோஸில் இணைஞ்சிருங்கோ. முழுமையான பயனை பெற்றுக்கொள்றதுக்காக தொடர்ச்சியாக ஸ்கிப் செய்யாமல் அவதானிச்சு கொள்ளுங்க. அதே போல நீங்கள் தொடர்ச்சியாக பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று உங்கள் நண்பர்களும் இனியவர்களும் பயன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. தொடர்ச்சியாக வீடியோஸில் இணைச்சு கொள்ளுங்க. ஆய்வுக்கூடங்களில் நீரை அறியறதுக்காக பயன்படுத்தப்படுற சோதனை பதார்த்தம் தான் இந்த செப்பு சல்பேட். இந்த செப்பு சல்பேட்டை பார்த்தீங்கன்னா இது நீல கலரில் இருக்குது. ஆனால் இதனுடைய நிறம் உண்மையான நிறம் வெள்ளை. ஆனால் நீரை உறிஞ்சினா இது நீல கலரில் மாறும். இது தூளாகவும் இருக்குது, அதே மாதிரி கட்டியாகவும் இருக்குது. நீங்கள் தேவையானதை நீங்கள் கடைகள்லையோ அல்லது ஆய்வுக்கூடங்கள்லையோ பெறக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த செப்பு சல்பேட் சாதாரணமாக உண்மையாக வெள்ளன்றத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீராவியை உறிஞ்சி இது நீலன்றதுக்கு வந்துட்டுது. இப்போ இதை நாங்கள் வெப்பமேற்றினா இது வெள்ளன்றமாக மாறும். திருப்பி கொண்டே நீரோட சேர்த்தோம்னா இது நீலன்றமாக மாறும். அப்போ ஆய்வுக்கூடங்களில் நீரை அறியறதுக்காக பயன்படுத்தப்படுற சோதனை பொருள் தான் இந்த செப்பு சல்பேட். அப்போ இதை வச்சு கொண்டு தான் மண்ணுக்குள்ள நீர் இருக்கா இல்லையான்ற பரிசோதனையை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க போகிறோம். பரிசோதனையின் ஆரம்பத்தில் நீர் உள்ள செப்பு சல்பேட்டிலிருந்து நீரை அகற்ற போகிறோம். அதுக்காண்டித்தான் நாங்கள் செப்பு சல்பேட்டை ஹீட் ஆகிறோம், வெப்பமேற்றுறோம். அப்போ இதன் போது நீல நிற செப்பு சல்பேட்டு வெண்ணிறமாக மாறுவதை நாங்கள் அவதானிக்கிறோம் இந்த வீடியோஸில். அப்போ இதுக்குரிய காரணம் என்னென்னா, உண்மையான நிறம் செப்பு சல்பேட்டின் வெள்ளை, அது நீரை உறிஞ்சும் சந்தர்ப்பத்தில் நீளமாக இருக்கும். நாங்கள் வெப்பமேற்றும் போது நீர் ஆவியாக்கப்படுறதுனால அந்த செப்பு சல்பேட் தன்னுடைய உண்மையான நிறத்தை அடையுது, வெள்ளை நிறத்தை அடையுது. இப்போ நாங்கள் செப்பு சல்பேட்டை வெப்பமேற்றிட்டோம். வெப்பமேற்றின பிறகு பார்த்தா வெள்ளை நிற தூள் எங்களுக்கு தென்படுது. கொஞ்சம் செப்பு சல்பேட் இன்னும் மாறையில் நீர் இருக்குது. மிச்ச செப்பு சல்பேட் தூள்கள் வெப்பமேற்றும் போது அவை வெள்ளை நிறமாக மாறி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இன்னும் வெப்பமேற்ற அது வெள்ளை நிறமாக மாறும். இப்போ நாங்கள் வெப்பப்படுத்திக்கல அதில் உள்ள நீர் இழக்கப்பட்டுட்டது. நீர் இழக்கப்பட்ட செப்பு சல்பேட் வெள்ளை நிறம். திருப்பி அதை நீரை உறிஞ்சேக்க திருப்பி நீல நிறமாக மாறும். இப்போ செப்பு சல்பேட்டுகளை நீர் சேர்க்க போகிறோம். இது நீரற்ற செப்பு சல்பேட் எண்டைகளில் வெள்ளன்றத்தில் இருக்குது. நாங்கள் பரிட்சாத்தமாக யோசிக்கிறதுக்காகத்தான் இதற்காக பார்க்குறோம். உண்மையில் இது செப்பு சல்பேட் தானா, உண்மையில் நீர் அகற்றப்பட்டது வெள்ளை நிறம், நீர் சேர்க்க நீல நிறமா என்றதை உறுதிப்படுத்த போகிறேன். இப்போ இந்த சோதனை குழாய்க்குள்ளே நீர் இருக்குது. இந்த நீரை நாங்கள் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். நீரை சேர்க்குற சந்தர்ப்பத்தில் இது நீளமாக மாறுதான்னு பார்த்துக்கொள்ளுவோம். ஆய்வுக்கூடங்களில் நீரை அறியறதுக்காக பயன்படுத்தப்படுற சோதனை பதார்த்தம் தான் செப்பு சல்பேட். பாருங்க, இது நீல நிறமாக மாறிட்டுது. நான் இந்த சோதனை குழாய்க்குள்ள இருக்கிறது நீர். இந்த நீரை சேர்க்கைக்குள்ள செப்பு சல்பேட் நீல கலராக மாறிட்டுது. ஆகவே இதுக்குள்ள செப்பு சல்பேட் நீரை அறியறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு ரசாயன பதார்த்தம் என்ற முடிவுக்கு வரலாம். இந்த வெண்ணிற செப்பு சல்பேட்டை வச்சு கொண்டு தான் இந்த மண்ணுக்குள்ள நீர் இருக்கா இல்லையான்றதை தொடர்ச்சியான பரிசோதனையில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்போ தொடர்ச்சியான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக அவதானிச்சு கொள்ளுங்க. அதே போல் ஏனையவர்களும் பயன்பெற்றுக் கொள்ள வேணும்னா ஷேர் பண்ணி கொள்ளுங்க. தொடர்ச்சியாக வீடியோஸில் அணைஞ்சு கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ஒரு கொதிக்குழாய்க்குள்ள மண்ணை போட்டிருக்கிறோம். அதே போல் கொதிக்குழாய் நீரை வெப்பமேற்றியக்குள்ள சில எங்களுக்கு சுடுமன்றதால் நாங்கள் சோதனை குழாய் கைப்பிடியில் வச்சு நாங்கள் இந்த மண்ணை வெப்பமேற்ற போகிறோம். இப்போ பாருங்கோ, சோதனை குழாய்க்குள்ள மண்ணை போட்டு மன்னிக்க வேணும், கொதி குழாய்க்குள்ள மண்ணை போட்டு இப்போ நான் ஹீட் பண்ணுறேன்.
வெப்பத்தை வழங்க வேணும். உண்மையாக பென்சன் சுவாலையால் வெப்பமேற்றது எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனாலும் பென்சன் சுவாலையை விட மெழுகுதிரி எங்களுக்கு ஆய்வூடங்கள் எடுக்கிறது இலகுவாக இருக்கும். இப்போத்த காலத்தில் எரிபொருள் சரியான பிரச்சனை காலத்தில் பென்சன் சுவாலையை பெற்றுக்கொள்கிறது சிரமமாக இருக்கும். அதனால தான் நான் மெழுகுதிரி சுவாலையை பயன்படுத்துகிறேன். இப்போ எரிக்கைக்குள்ள இந்த மண்ணுக்குள்ளே நீர் இருந்தால் அந்த நீர் ஆவியாகும். இந்த வெப்பத்தினால நீர் ஆவியாகி அந்த நீர் இந்த கொதிகுழாயின் ஓரங்களில் படிவடைய வலிக்கிடும். அந்த நீர்த்துளிகளோட நாங்கள் வெப்பமேற்றின செப்பு சல்பேட்டை சேர்க்க வெப்பமேற்றின செப்பு சல்பேட் வெள்ளையாக இருந்து கொள்ளும். அந்த வெள்ளை நிற செப்பு சல்பேட்டை அந்த நீர்த்துளிகளில் தூவைக்குள்ள அது நீலன்றமாக மாறினா இந்த மண்ணுக்குள்ள நீர் இருக்கின்ற முடிவுக்கு வரலாம். இப்போ சில வேளை மண்ணுக்குள்ள வேறு திரவமும் இருக்கலாம். அப்போ நாங்கள் மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த திரவம் நீர்தானான்றதை உறுதிப்படுத்த தான் இந்த பரிசோதனையை செய்கிறோம். மண்ணுக்குள்ள நீர் இருக்குமாக இருந்தால் இந்த மண்ணில் உள்ள நீர் ஆவியாகி இந்த கொதிகுழாயின் ஓரங்களில் படியும். இப்போ கொஞ்சத்தில் பார்த்தோம்னா நீராவி துளிகள் படிவடைஞ்சிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அந்த நீராவி துளிகளோட செப்பு சல்பேட்டை சேர்க்க போகிறோம். ஏற்கனவே இப்போ செப்பு சல்பேட் வெப்பமேற்றி எப்படி அந்த நீரை அகற்றி வெள்ளநிறமாக்கினதுன்றதை நான் இப்போ இதுக்கு முதல் தந்திருந்தேன் தொடர்ச்சியாக. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நீர் அகற்றப்பட்ட வெள்ள நிற செப்பு சல்பேட்டை இப்போ இந்த இதில் வரக்கூடிய நீர்த்துளிகளில் சேர்க்கல அந்த நீர்த்துளி நீல நிறமாக மாறும். இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, தொடர்ச்சியாக நாங்கள் அந்த கொதிகுழாயை வெப்பமேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் கொதிகுழாயின் ஓரங்களில் ஒரு திரவ துளிகள் இருக்கிறத பார்க்கலாம். இது நாங்கள் நீர்த்துளி என்று முதலே முடிவு சொல்லக்கூடாது. இதை நாங்கள் திரவ துளி என்று தான் சொல்லுவோம். ஏன்னா இது என்ன திரவமாகவும் இருக்கலாம். அப்போ அது நீராண்டதை உறுதிப்படுத்தத்தான் நாங்கள் மிச்ச பரிசோதனையை செய்ய போகிறோம். உள்ளுக்குள்ள இந்த மண்ணை வெப்பமேற்றைகளை பாருங்க, சோதனை கொதிகுழாயின் ஓரங்களில் நீர்த்துளிகள் படிஞ்சு போயிருக்குது. அப்போ இந்த நீர்த்துளியில் செப்பு சல்பேட்டை சேர்க்க அது நீளமாக வந்தால் தான் உள்ளுக்கு இருக்கிறது நீர் என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். இல்லையென்றா சொல்லலாம். இந்த வேறு திரவங்களும் இருந்து அதுவும் வாயுவாக மாறும். அப்போ உள்ளுக்கு இருக்கிறது நீர்தானா என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு இப்போ நாங்கள் இதில் செப்பு சல்பேட் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த செப்பு சல்பேட்டை சேர்க்க போகிறோம். இந்த திரவ துளிகளில் பட்டு அது நீலன்றமாக மாற்றம் அடைஞ்சால் நாங்கள் இதில் நீர் இருக்கின்ற முடிவுக்கு வரலாம். இப்போ பாருங்க, நாங்கள் இட்ட அந்த செப்பு சல்பேட் துணிக்கைகள் அந்த வெள்ளை நிற செப்பு சல்பேட் நீலன்றமாக மாற்றம் அடைஞ்சிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, நீலன்றமாக மாற்றம் அடைஞ்சிருக்குது. ஏற்கனவே நான் இந்த செப்பு சல்பேட்டை நீரோட சேர்க்கைக்கு என்ன கலரில் மாறும்ன்றது இதில் நான் காட்டியிருக்கிறேன். செப்பு சல்பேட்டுக்குள்ள நாங்கள் நீரை சேர்க்கைகள் வெள்ளன்ற செப்பு சல்பேட்டுக்கு நீரை சேர்க்கைகள் என்னென்ற மாற்றம் வரும்ன்றதை ஏற்கனவே உங்களுக்கு தந்திருந்தேன். அப்போ இப்போ பாருங்க, இதே நிறத்திலேயே இந்த சோதனை குழாயின் ஓரங்கள்லையும் அந்த செப்பு சல்பேட் நிறம் மாறி இருக்குது. ஆகவே இதில் இருக்கக்கூடிய அந்த துணிக்கைகள் நீர் துணிக்கின்ற முடிவுக்கு வரலாம். அப்போ இதை நாங்கள் வெப்பமேற்றேக்க மண்ணில் இருந்த நீர் தான் இந்த நீராவியாக இந்த இடத்துல படிஞ்சிருக்குது என்ற முடிவுக்கு வரலாம். ஆகவே இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு மண்ணில் நீர் காணப்படுகிறது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். நன்றி மாணவர்களே, இக்காணொளி உங்களுக்கு பயன் தரும் என நான் நினைக்கின்றேன். இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போன்று மீண்டும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். அதற்கு முன்பதாக தரம் 7 மாணவர்களுக்கான முழு பரிசோதனைகள் தொடர்பாக டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். பார்க்காதாக்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அல்லது துளிர் யூடியூப் சேனல்லையே தரம் 7க்குரிய பரிசோதனைகள் என்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, கிரேட் 7 என்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பார்க்குறாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.